சென்னையின் பல்வேறு இடங்களில் இரவில் கனமழை பெய்தது. இதனால் வடபழனியில் சுவர் இடிந்து விழுந்து ஒருவர் பலியானார். 3 பேர் படுகாயமடைந்தனர். தரமணி, அடையாறு, துரைப்பாக்கம், மடிப்பாக்கம், கிண்டி, ஆவடி, அம்பத்தூர் உட்பட சென்னையின் பல்வேறு இடங்களில் இரவு முழுவதும் கனமழை பெய்தது. இதன் காரணமாக பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றது. வாகனங்கள் வெகுவாக ஊர்ந்து சென்றன. இந்த நிலையில் கனமழையால் வடபழனியில் உள்ள ஏவிஎம் ஸ்டுடியோவின் ஒரு பக்க சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. இதில் அருகில் தள்ளுவண்டி கடை நடத்தி வந்த சின்னா என்பவர் உயிரிழந்தார். மேலும் 3 பேர் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து விபத்து ஏற்பட்ட இடத்தை மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளி நேரில் ஆய்வு செய்தார். ரெகுலரா சாப்பிட்ற இடம் இது. சாப்பிடலான்னு வரும்போது கரெக்டா உள்ள ஆல்ரெடி ஒருத்தர் சாப்பிட்டு இருந்தாரு. அந்த பையன் கரெக்டா என்ன பாவம் கரெக்டா செவுறு இடிஞ்சு ஊந்துச்சு. அவன் மேல ஊந்த உடனே ஃபர்ஸ்ட் அந்த பையனுக்கு தான் சம்மடி மண்டையில் அடிப்பட்டோன்னா தவால போய் இடிச்சு அப்பயே ரத்தம் லீக்கு ஃபுல் இருக்கு. அப்பயே கீழே இறங்கிச்சு ரத்தம். இந்த செவுறு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டினாங்க. இது இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ நிறுவனத்தில் அவங்க 2 பேர் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வந்ததுனால இந்த செவுறு கட்டி ஸ்டுடியோவும் தியேட்டரும் சரி பகிர்ந்துக்கிட்டாங்க. இதில் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல சாப்பிட வர்றவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ ஒரு 2 பேர் அன்கான்சியஸா இருக்குதா சொல்லி சொல்றாங்க, ஒருத்தர் இறந்துட்டா சொல்லி சொல்றாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி கட்ட செவரே கீழே வந்துருச்சு. இப்போ 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கட்ட செவரு இன்னும் அப்படியே இருக்கு, அது இடிய போகுது. பட் ஆனால் அதுக்கான நடவடிக்கை யாரும் எடுக்கல. இப்போ இந்த இழந்து போன அந்த செத்து போன அந்த தம்பிக்கு இந்த நிறுவனம் தான் இழப்பீடு கொடுக்கணும். குறைஞ்சது 10 லட்சமாவது இழப்பீடு கொடுக்கணுன்றது எங்களோட கோரிக்கை.